அரசு பள்ளி சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கிடையே போதைப்பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வரும் நிலையில் சந்தூர் அரசு பள்ளி மாணவர்களிடையே போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி தலைமை வகித்தார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பெருமாள் வரவேற்றார். சந்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்பு துவங்கிய இந்த பேரணியானது முக்கிய தெருக்கள் வழியாக ஊர்வலமாக சென்று மாணவர்கள் போதைப்பொருள் தடுப்பு குறித்த வாசகங்களை எழுப்பி விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்றனர். இறுதியாக சந்தூர் பிரிவு சாலையில் பேரணியானது நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் இருபால் ஆசிரியர்கள், பெற்றோர், ஆசிரியர் கழக நிர்வாகிகள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பழனியில் பாலாறு அணை பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை படம் பிடிக்க வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ளது பாலாறு பொருந்தலாறு அணை. இப்பகுதியை ஒட்டியே வனப்பகுதியும் அமைந்துள்ளதால் காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்து தண்ணீர் குடிப்பது வழக்கம். இவ்வாறு தண்ணீர் அருந்த அணை பகுதிக்கு வரும் காட்டு யானைகள் அவ்வப்போது பழனி கொடைக்கானல் சாலையிலும் உலா வருகின்றன. இதனை காணும் சுற்றுலா பயணிகள் காட்டு யானைகளை பார்த்ததும் வாகனங்களை நிறுத்திவிட்டு படம் எடுப்பதும் அந்த வீடியோவை சமூக வலைதளங்களிலும் பதிவிடுகின்றனர். இதனால் வாகன நெரிசல் ஏற்படுவதாகவும் யானைகளுக்கு இடையூறு செய்யும் விதமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். ஆவடி அடுத்த திருநின்றவூரில் தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தனியார் கல்லூரியில் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. சென்னை திருநின்றவூரில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் பொறியியல், கலை அறிவியல் கல்லூரியில் பயின்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 50க்கும் மேற்பட்ட பிரபல தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனத்திற்கு ஏற்ற ஊழியர்களை தேர்ந்தெடுத்தனர். இதில் மனிதவள மேம்பாட்டுத்துறை, பொறியியல் பிரிவு மற்றும் கட்டுமானத் துறையில் அதிக அளவில் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றனர். இதனால் மாணவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூரில் தமிழக அரசை கண்டித்து கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் அருகில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம் சார்பில் தமிழக அரசை கண்டித்து இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்னை மற்றும் பனை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிடவும், கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழித்திடவும், கொப்பரை தேங்காய்க்கு விலையில்லாத காரணத்தினால் அரசு நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்கிட கோரியும் முழக்கமிட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஏர்முனை இளைஞரணி, கல் இயக்கம், அத்திக்கடவு அவிநாசி போராட்டக் குழு, களஞ்சியம் விவசாய சங்கம், கிராமிய மக்கள் இயக்கம், நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பேச்சுப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த 2 நாட்களாக திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வந்தது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கடந்த 2 நாட்களாக அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டதாலும் அருவியில் தண்ணீர் குறையாமல் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. இதனைத் தொடர்ந்து 3வது நாளாக திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.